நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். அரசியலை விட்டுட்டு ஒரு ஜாலியா கிரிக்கெட் மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 உலக கோப்பையோட செமி ஃபைனல். ஒரு படபடக்க வைக்கக்கூடிய இதய துடிப்பை நிறுத்தக்கூடிய ஒரு போட்டியா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவோட சில மேட்ச் இல்ல பல மேட்ச், டேய் சுகர் இருக்குடா, பித்த உடம்புடா, தூக்கி தூக்கி போடுதுடா, ஏன்டா பாவத்தை கொட்டுறீங்க, ஈஸியா ஜெயிக்கிற மேட்ச கூட இந்த பாவத்தை இப்படி படாப்படுத்துறீங்களேடா எங்களை போட்டு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாத்தையும் சீட்டோட நுணுக்கியே வர வைக்கக்கூடிய ஒரு மேட்ச். பல பேரு இந்தியா தோத்துருந்தாங்க அப்படின்னா தூங்கி இருக்கவே மாட்டாங்க, நான் உட்பட. எனக்கெல்லாம் தூக்கமே வராது இந்த மாதிரி முக்கியமான மேட்ச் எல்லாம் தோத்து போயிட்டா. அப்படி ஒரு இப்ப முடியுமா அப்ப முடியுமா, யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச்ல ரொம்ப சுலபமா ஒரு 70 ரன்ல ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச்ல கஷ்டப்பட்டு 7 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க டீம் இந்தியா. எப்படியோ டீம் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். இதுல நடந்த நிறை குறைகள் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அடுத்து ஃபைனலுக்கு என்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பேச போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, வாங்கடே மைதானம், மும்பை வாங்கடே ஸ்டேடியம் அப்படின்னாலே பேட்டிங்கின் சொர்க்கபுரி அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு ரன் அடிச்சாலும் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். கிரவுண்டும் சின்னதுதான், பவுண்டரி லைன்ஸும் பாத்தீங்கன்னா. இதுல டாஸ் தோத்துட்டாங்க அப்படின்னோடனே போச்சுரா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க கேப்டன் வில் ஜாக்ஸும் வந்து சேசிங் பண்றோம் அப்படின்னாரு. முடிஞ்சிரா இந்தியாவோட கதை அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க டாஸ் வின் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுத்திருப்போம் அப்படின்னாரு. பட் அதற்கான விடை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ரெண்டாவது பவுலிங் போடும்போது டியூ இருக்கும் அப்படின்னாங்க, பட் இல்லை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான அம்சமா இருந்தது. வழக்கம் போல அதிரடி அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் ஓபனரா களத்துக்கு வராங்க. இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே அபிஷேக் சர்மா, நான் தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ, என்ன போய் பேட் பிடிக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வராரு, அடிக்கிறாரு, அவுட் ஆகுறாரு, போறாரு. பட் அபிஷேக் சர்மா ஸ்பின்னரை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடணும். வில்ஜாக்ஸை கொண்டு வரதே அபிஷேக்கோட விக்கெட் எடுக்கிறதுக்கு தான். அந்த ஒரு பால் ஏற்கனவே தான் ரன் அடிச்சிட்டீங்க, அந்த ஓவருக்கு தேவையான 10 ரன் வந்துருச்சு, செவனேன்னு பேட்டை வச்சுக்கிட்டு நின்றதா அடுத்த ஓவரை போட்டு சாத்திருக்கலாமா? சஞ்சு சாம்சன் சந்திச்ச பந்து அளவுக்கு அபிஷேக் சர்மா சந்திச்சிருந்தா நேத்து டோட்டல் 300 கடந்திருக்கும். அந்த அளவுக்கு அபிலிட்டி இருக்கு அபிஷேக் சர்மாவுக்கு. ஆனா அதெல்லாம் முடியாது, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தூக்கித்தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லி தூக்கி அடிச்சுக்கிட்டு வர போற மேட்ச் எல்லாம் ஜாலியா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. பட் இதுல அபிஷேக்கோட தப்பு என்ன அப்படின்னா, அபிஷேக் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறத மண்டையில ஏத்திக்கிட்டாரு. இயல்பான ஆட்டம் இல்ல. எப்பவுமே அபிஷேக் வந்து அவுட் ஆகிறத பத்தி கவலையப்படாம வாடா பாத்துக்குவோம், அப்படின்ட்டு தான் நடந்துட்டு போறாரு. இப்ப என்னமோ அவுட் ஆயிடக்கூடாதோ அப்படின்னு மெனக்கெட்டு விளையாண்டு அவுட் ஆகுற மாதிரியே இருக்கு. அதனால இறுதி போட்டியில அபிஷேக் சர்மா தன்னோட இயல்பான ஆட்டத்தை ஆடினால் பாதி மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவர், ஒன் மேன் ஆர்மி, தனியாலா மேட்சை முடிச்சு கொடுக்கக்கூடியவர், ஒரு ஃபியர்லெஸ் கேம் விளையாடணும். இல்ல என்னடா எடுத்த உடனே கொண்டு வந்து பிலிப்ஸுக்கு ஓவர் கொடுக்குறாங்க, ஃபைனல்ல அதுதான் நடக்கும். என்ன பாருங்க, எடுத்த உடனே நியூசிலாந்து அபிஷேக் சர்மா இறங்கினா பிலிப்ஸ் கிட்ட பால கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா சாட்னர் கிட்ட பால கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இல்ல, நீ எவனுக்கு வேணாலும் கொடுறா, நான் அடிப்பேன், அவுட் ஆனா ஆயிட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா 15 பால்ல 50 அபிஷேக் சர்மாவுக்கு நிச்சயமா இருக்கு. பட் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாலும் கூட நான் இருக்கேன் அப்படின்னு திடீர் ஆபத் பாந்தவனா அந்த இடத்தை நிரப்பி இருக்கார் சஞ்சு சாம்சன். ரொம்ப தரமான ஒரு பேட்டிங். அவருக்கு பக்கபலமா இசான் கிஷன், சரியான பார்ட்னர்ஷிப், நல்ல பேட்டிங்க. பட் சஞ்சு சாம்சனுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா 2 6 அடுத்து 3வது 6க்கு அட்டம் பண்ணி அவுட் ஆயிடுவாரு. பட் இப்பெல்லாம் இல்ல, போதுமான ரன் வந்துருச்சு அப்படின்னு அடக்கிக்கிறாரு, கொஞ்சம் கவனமாவும் ஆடுறாரு, நல்ல ஷார்ட் செலக்ஷனும் நல்லா இருந்தது. ஆனா நேத்தும் வழக்கம் போல ஒரு வடைய சுட்டாரு. பட் அந்த வடைய இங்கிலாந்தோட கேப்டன் ஹாரி புரூக் வாயால கடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டார். அங்கதான் மேட்ச் இந்தியா பக்கம் மாறிச்சு. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஹாரி புரூக் விட்ட கேட்சால இந்தியாவுக்கு மேட்ச் மாறிச்சு. ஹாரி புரூக்கோட கேட்ச அக்சர் படேல் பிடிச்ச விதத்தால இந்தியாவுக்கு மேட்ச் மாறிச்சு. நேத்து கிட்டத்தட்ட ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்னு சொன்னாலும் அக்சர் படேல் பிடிச்ச அந்த 3 கேட்சுகளையும் நாம பாராட்டாம இருக்கவே முடியாது. முதல் கேட்ச் பில்சால்ட்டுக்கு. பில்சால்ட் யாரு அப்படின்னா நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி அவர் இங்கிலாந்துக்கு
உங்க ஊருக்கு நீங்க எப்படியோ அந்த மாதிரி அவங்க ஊருக்கு அவங்க அப்படிம்பாங்கல்ல. ஓப்பனிங்ல வந்து மடார் திடீர்னு 4 அடி அடிக்கிறது, இவ்வளவு பெரிய ஸ்கோர் மேட்ச் இருக்கு, அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு ஒயிடு போற பாலை தூக்கி அடிச்சு கையில கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்தியா டீமுக்கு தண்ணி கேன் போட அபிஷேக் சர்மா இருக்கிற மாதிரி நீங்க இங்கிலாந்து டீமுக்கு தண்ணி கேன் போட வேண்டியதுதான். பட் இந்த வேர்ல்டு கப்ல இனிமே தண்ணி கேன் போட கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதால பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு கிளம்புறது அப்படிங்கறதா நல்லது. எனக்கும் ஒரு பயம், இந்தியா பேட்டிங்க இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வெளுக்கிறாரு. ஆனா அந்த 89 ரன்ல போயிட்டு அப்படி ஒரு தேவையில்லாத ஷாட் அடிச்சிருக்க வேண்டிய, அந்த பாலை எங்க வேணாலும் அடிச்சிருக்கலாம், 4 போயிருந்திருக்கும், அவுட்டு. பட் அடுத்து வந்த சிவம் துபேவா இருக்கட்டும், இசான் கிஷனா இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களோட வேலையை கரெக்டா அவங்க ஒரு ஷார்ட் கேம் ஆடினாலும் கூட 10 பாலுக்கு 25, 12 பாலுக்கு 27 இப்படி ஆடிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அதால ரன் ரேட் குறையாம பாத்துக்க முடிஞ்சது. 253 நல்ல ஒரு ஸ்கோர். பும்ரா இருக்காரு, பாத்துக்கலாம். அக்சர் பட்டேல் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, எல்லாரும் பாத்துக்கலாம். பேட்டிங்ல வேர்ல்டு நம்பர் 1 அபிஷேக் சர்மா வடைய சுட்டார் அப்படின்னா, பவுலிங்ல வேர்ல்டு நம்பர் 1 வருண் சக்கரவர்த்தி வடைய போட்டுட்டாரு, வடைய வித்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வந்த உடனே ஆட்ரிக் 6 பெத்தல், உன்னை பெத்து போட்டது யாருடா அடி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த அடி அப்படிங்கிறத அடிச்சுட்டான். வருணோட ஓவர்ல முதல் 3 பாலுக்கு 3 6. நல்ல வேலையா, எப்பவுமே இந்தியாவுக்கு எதிராக நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சண்டியர் மாதிரி அப்படியே மடிச்சு கட்டிட்டு வரக்கூடிய பட்லரு சீக்கிரமா அவுட் ஆயிட்டார் வருண் சக்கரவர்த்தியோட அந்த ஓவர்லயே. அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டா. ஏன்னா அடிக்கக்கூடிய பில்சால்ட், ஹாரிபுருக்கு, பட்லர் 3 பேருமே அவுட். குறுக்கே இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி பெத்தல் வந்து நின்றுட்டு எல்லா பாலையும் அடிக்கிறான். அவனுக்கு லக்கு நேத்து பயங்கரமா இருக்கு, எந்த பாலை எங்க தூக்கி அடிச்சாலும் கேப்லதான் இருக்கு. ஃபீல்டர் எல்லாம் வடகிட திங்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்த நிலைமையிலதான் இருந்துச்சு. பட் நல்ல ஒரு க்ளோஸ் காலிங் மேட்ச்ல டாம் பேண்டன் ஒரு சின்ன கேமியோ, 5 பால் முடிச்சாலும் நல்ல ஷாட் படா திடீர்னு அடிச்சு பரவாயில்ல நானும் தண்ணிகன் தான் போட வந்தேன் அப்படின்னு அவரும் கிளம்பிட்டாரு. அதன் பிறகு சாம்கரன், கடைசியா வில்ஜாக்ஸும் பேத்தலோட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மேட்சை முடிக்கிற மாதிரி ஒரு சூழல். அக்சர் படேல் எடுத்த அந்த கேட்ச் சான்ஸே இல்லை. அதாவது ஹாரி புரூக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் பின்னாடி ஓடி போய் ஒரு டைவ் அடிச்சு பிடிச்சிருந்தார். நம்ம 83ல கபில் தேவ் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதை அந்த காலகட்டத்துல பார்த்தது இல்லை. கிட்டத்தட்ட அதை விட ஒரு சிறந்த கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச்ல இந்த மாதிரி கேட்ச் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் அடிச்சது இங்கிலாந்து டீமோட கேப்டன், டாப் 2020 பிளேயர். ஐயோ இவன் கேட்சா விட்டுட்டோம்னா போச்சுரா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இயல்பாவே இருக்கும். பட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்சர் படேல் அந்த கேட்சை ரொம்ப கரெக்டாவே பிடிச்சிருந்தார். அதே மாதிரி வில்ஜாக்ஸோட கேட்ச சொல்லலாம். பயத்துல ஒயிடு மேல ஒயிடா போட்டுட்டு கடைசியில ஒரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் லோ ஃபுல் டாஸ், அதை தூக்கி அடிக்க போய் பவுண்டரி லைன்ல அன்பிலீவபிள் கேட்ச் அப்படின்னு தான் இதை நாம சொல்லணும். கேட்சை புடிச்சிட்டு அந்த பவுண்டரி லைனை பத்தின அவேர்னஸ் இருந்து கரெக்டா சிவம் துபே அங்க வந்து அவர்கிட்ட தூக்கி போட்டு ரொம்ப கரெக்டா முடிச்சாங்க. இதுல மேட்சோட க்ளோஸ் காலா போனாலும் கூட 2 டீமுக்குமா இருந்தது 2 வித்தியாசம். 1 அக்சர் படேல் பிடிச்ச கேட்சுகள். இந்தியாவோட ஃபீல்டிங் நேத்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு பால கூட மிஸ் பண்ணாம கரெக்டா விளையாண்டாங்க. இங்கிலாந்து நிறைய மிஸ் ஃபீல்டிங் அப்படிங்கறத பண்ணாங்க. இந்த ஃபீல்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃபரெண்டா இருந்தது. அதை விட முக்கியமானது ஆர்ச்சர் விசஸ் பும்ரா. மெயின் பவுலர் ஆர்ச்சரை பெரட்டுன்னு பெரட்டிட்டாங்க. வரவன் போறவன் 6 அடிக்கிறான். கடைசியில திலக் வர்மா வந்து ஆர்ச்சர் ஓவர்ல 3 6 போடுறாப்ல. வாடா ஸ்லோ பால அடிக்க முடியல, ஸ்பின் பவுலருக்கு ஓவர் இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பார்ட் டைம் பவுலருக்கு கூட கொடுத்து பார்த்து உருட்டே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் முடியாது, நாங்க எங்க மெயின் பவுலருக்கு ஓவர் கொடுத்துதான் தீர்வோம்னு ஆர்ச்சருக்கு கொடுக்கவும் ஆர்ச்சரை போட்டு நாயா அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. பட் இந்த சைடு பும்ரா ஒய் ஐ எம் ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலர் அப்படிங்கிறத நேத்து களத்துல ப்ரூவ் பண்ணாரு. முதல் ஓவர்ல 7 ரன், அடுத்த ஓவர்ல கொஞ்சம் ரன் கொடுத்திருந்தாலும் அந்த கடைசி 16-18வது ஓவர் வேற லெவல் பவுலிங். ஏன் பும்ரா வேர்ல்டு நம்பர் கிளாஸ் 1 பவுலரா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நேத்து ஆட்டம். செம்ம ஃபார்ம்ல இருக்கிற பேத்தல் கூட 100 ரன் அடிச்சிருக்கான். பந்து இவ்வளவு பெருசு தெரியும். ஒரு 4 பால் பேட்ல மீட் பண்ணிட்டோம்னாலே பால் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். பட் 100 ரன் அடிச்சு ஃபுல் கான்பிடன்ஸோட இருக்கிற ஒருத்தன் யார்கரை கொண்டு அவனுக்கு சொருவி அவனை பயந்துகிட்டு சிங்கிள் ஆட வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நான் தாண்டா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பும்ரா கெத்தா சொல்லிக்கலாம்.
இந்த ஓவரை நம்ம அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவுட் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மரண பயத்தை பெத்தலுக்கு காமிச்சாரு பாருங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய மேட்சோட டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல கடைசி நேரத்துல 17வது ஓவர் போட்ட ஹர்ஷீப் சிங் ரொம்ப தரமான பந்து வீச்சு. போன வேர்ல்டு கப் ஃபைனல் 5 ஓவருக்கு 30 அடிக்கணும் அப்படிங்கிறப்ப பும்ரா, பாண்டியா, ஹர்ஷீப் சிங் 3 பேரும் தான் பவுலிங் போட்டு அதை நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி 16வது ஓவர் கிளாஸான ஒரு பவுலிங் பும்ரா, 17வது ஓவர் ஒரு கிளாஸான பவுலிங் ஹர்ஷீப் சிங், 18வது ஓவர் மறுபடியும் பும்ரா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலிங், 19வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல 6 கொடுத்தாலும் பாண்டியா 9 ரன்ல மீதி 5 பால் டோட்டலா 9 ரன்ல அந்த நிப்பாட்டி காமிச்சார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். கடைசியில 6 பாலுக்கு 30 சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பால் 2வது ரன்னுக்கு ஓட முயற்சி செஞ்சு பாண்டியாவோட ஒரு அட்டகாசமான த்ரோ, செம்ம ஃபாஸ்டான த்ரோ, அது பாக்குறதுக்கு நமக்கு தெரியாது. நல்லபடியா ஒரே ரன்ல பேத்தல் அவுட்டு. அப்புறம் நடந்தது எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் தான். நிறைய பேர் சொல்றாங்க அக்சர் படேலுக்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 30 ரன் அப்படிங்கிறப்ப துபே மாதிரி ஒரு எப்படி சொல்றது என்னன்னே தெரியாத ஒரு பவுலர், நார வரைக்கும் சில நேரத்துல விக்கெட் விழுவும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பவுலர் பரவாயில்ல. ஆனா அந்த முதல் பால கரெக்டா லோ லென்த்ல யாருக்கு போட்டதால அடிக்க முடியாம ஒத்த ரன்னு 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு விக்கெட் விழுந்தது. ஆர்ச்சர் 3 6 அடிச்சது அப்படிலாம் செத்த பணத்தை எத்தனை பையன் வெட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான். கிட்டத்தட்ட ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச். ஓகே, ஜெயிச்சிட்டோம். அடுத்து நியூசிலாந்தோட மிகப்பெரிய பலம் ஓப்பனர் ஃபின் ஆலன், ஷெய்பர்ட். எப்பவுமே இந்தியா கூட மட்டும் ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய அவர்களுடைய ஒரு ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாம பிலிப்ஸ். இந்த 4 பேர் தான் டீமோட மொத்த டீமுமே இவங்க 4 பேர் அப்படிங்கிற மாதிரி தான். சாண்ட்லர் ஓகே ஒரு 5 பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத உடைக்கணும். அது பாண்டியா, ஹர்ஷீப் சிங்கால முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். ஒரு 6 ஓவருக்கு 50 ரன் அப்படின்னா கூட 2 விக்கெட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாலும் செகண்ட் பேட்டிங் முடிச்சாலும் எடுத்தே ஆகணும். வருண் சக்கரவர்த்தி வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், பயப்படாம பால போடும். உங்களோட கூகுளியில தான் நீங்க விக்கெட் எடுக்கிறீங்க. ஆனா நேத்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஷார்ட் பிச்சை போடுறேன்னு போடுறாரு, ஃபாஸ்டா போடுறேன்னு ஒய்டு போடுறாரு. அதெல்லாம் தேவையில்லை. 2 6 அடிச்சா அடிச்சுட்டு போறான். 3வது பால்ல விக்கெட் இருக்கு, நான் தைரியமா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுங்க. 2 6 போடா போயிட்டு போகுது, விக்கெட்டு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் பண்ணோம். பும்ராவை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அதே மாதிரி அபிஷேக் சர்மா, எதை பத்தியும் கவலைப்படாம உங்க இயல்பான ஆட்டத்தை ஆடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிலிப்ஸ் தான் பவுலிங் போட வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இசோதியை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. எவன் வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு பெரட்டுங்க. கப்பு கிட்டத்தட்ட நம்ம கைக்கு வந்துருச்சு. விளம்பரத்துல சொன்னீங்கல்ல, ஒரு கப்பு ஏற்கனவே வீட்டுக்கு வந்துருச்சு, இன்னொரு கப்பை வீட்டை விட்டு போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி சொல்லுது இந்த கப்பு ரிட்டர்ன் ஆனது இல்லைன்னு. ஹிஸ்டரியை டிஃபீட் பண்ணுவோம், ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற, பழைய தப்பான வரலாறை உடைச்சி சரியான வரலாறை படைக்க இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். நியூசிலாந்துடனான போட்டியில் இந்திய அணி வெல்ல எல்லோரும் ஒரு இந்திய அணிக்காக ஒரு வாழ்த்து சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த வீடியோல அரசியல் பதிவுகளை பார்ப்போம்.